வணக்கம் நேயர்களே. எஃப்டிபி சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவருடைய அந்த திரையுலக வாழ்க்கையை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரஜினிகாந்த் அப்படின்னாலே நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அதாவது சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அந்த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் தான், வேற யாருமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஸ்டைலிஷ் ஹீரோ அப்படிங்கும்போது நம்ம தமிழ் திரையுலகம் ரொம்ப பெருமைப்படணும். உண்மையான விஷயம் தான். ஏன்னா மற்றபடி தெலுங்கு, கன்னடம், மற்ற விஷயத்துல எல்லாருமே ஹீரோலாம் இருக்காங்க. அவங்களும் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் போல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஹீரோங்கிறது இனிமே என்ன சொல்லுவாங்க, வேற யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா ரஜினியோட அந்த ஸ்டைல்ங்கிறத பார்த்து தான் இன்னைக்கு நிறைய ஹீரோக்கள் உருவாகி கொண்டிருக்காங்க. அதான் உண்மையான விஷயம். இப்ப ரஜினி பாத்தீங்க அப்படின்னா ஓவர் த நைட் அவர் பெரிய ஆள். அதான் உண்மை. இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த பதவி, அந்த பொசிஷனை யாரும் அசைச்சு பார்க்க முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்த பாதைகள், பட்ட வலிகள்ங்கிறது ஜாஸ்தி. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அவர் கர்நாடக மாநிலத்துல இருந்திருக்கிறது. அவர் பாத்தீங்கன்னா பஸ் கண்டக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட பயோகிராஃபி எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் சின்ன விஷயங்கள் சொல்றேன், அவ்வளவுதான். அப்போ பாலச்சந்தர் அவரை பார்த்துட்டு அவருடைய அந்த ஸ்டைல், நம்ம பஸ்ல அவர் ஏறக்கூடிய ஸ்டைலு, தலையை கோதி விடக்கூடிய ஸ்டைல், இதெல்லாம் பார்த்துட்டு பாலச்சந்தர் ரொம்ப அட்மையராய் அவரை நீங்க சினிமாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு, கார்டெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கார். அதுக்கப்புறம் அவர் அந்த சினிமா ஆர்வத்தினால் ரஜினிகாந்த் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாலச்சந்தரோட ஆபீஸ் உங்களுக்கு தான் தெரியும், இங்க மயிலாப்பூர்ல இருக்கு பாலச்சந்தரோட ஆபீஸ். பாலச்சந்தரோட ஆபீஸ்ல ரஜினிகாந்த் நடையா நடந்திருக்காரு அவரை பாக்குறதுக்காக. அப்ப பாலச்சந்திர அவரால் பார்க்க முடியல அவ்வளவு சீக்கிரம். ஏன்னா அவர் ஒரு பெரிய ரெகக்னைஸ்டு டைரக்டர். பாலச்சந்திர பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா பாலச்சந்தருக்குன்னு ஒரு தனி மரியாதை, மதிப்பு இருக்கு. அவருடைய படங்களுக்குன்னு ஒரு நல்ல வரவேற்பு எல்லாமே இருக்கு. அப்போ பாலச்சந்திர அவர் பார்க்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பாலச்சந்தரோட அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய அனந்து, அவர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அவர் உயிரோட இல்ல. அனந்துன்னு சொல்லிட்டு பாலச்சந்தரோட ரைட் ஹேண்டுன்னே சொல்லலாம். உண்மையான விஷயம் அதான். அவர் பாத்தீங்க அப்படின்னா அனந்து சார் மெஜ்ரா காலேஜ் மதுரையில பாத்தீங்கன்னா அவர் கோல்டு மெடலிஸ்ட். அவரும் பாலச்சந்தர் சாரும் ரெண்டு பேரும் ஏஜிஎஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல. அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணும் போது அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த தருணத்துல, காலகட்டத்துல அவங்க தீர்மானம் பண்ணி, சினிமா ஏன் நம்ம வரக்கூடாது, நம்ம ஏன் சினிமால ஒரு அங்கத்தினரா வரக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சு அவங்க அங்க சின்ன சின்ன டிராமாவெல்லாம் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த டிராமாவோட அந்த பிரதிபலிப்பு தான் பார்த்தோம் அப்படின்னா பாலச்சந்தரோட ஆரம்ப காலகட்ட படங்கள் எல்லாமே. அப்போ அனந்து சாருங்கிறவர் பாலச்சந்தரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் மாதிரி. பாலச்சந்தர் எந்த ஒரு விஷயத்த முடிவு எடுத்தாலும் அனந்து சார்ட்ட கேட்காம முடிவு எடுக்க மாட்டார். எதுவா இருந்தாலும் பண டிஸ்கஷன்ல இருந்து பேர் வைக்கிறதுல இருந்து எல்லாம் அவருக்கு அனந்து சாருக்குங்கிற ஒரு மரியாதைங்கிறது பாலச்சந்தர் மனசுல என்னைக்குமே உண்டு. அப்போ ரஜினிகாந்த் சினிமாவுக்கு சான்ஸ் தேடி அலையக்கூடிய காலகட்டம். பாலச்சந்தரோட ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காரு. அப்ப போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது ரஜினிகாந்த் யாருமே ரெகக்னைஸ் பண்ணல, யாருமே கண்டுக்கவே இல்லை அவரை. ரஜினிகாந்த் திங்கக்கிழமை வரார், செவ்வாய்க்கிழமை வரார், புதன்கிழமை வரார், வியாழக்கிழமை வரார், ஒத்தனும் கண்டுக்கல. இன்னைக்கு பாலச்சந்தர் இல்ல சார், வெளில போயிருக்காரு, நாளைக்கு பாருங்க, நாளைக்கு பாருங்க, அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. ஆனா இது இந்த பாலச்சந்தரோட அனந்துன்னு சொல்லக்கூடிய அவரோட பாலச்சந்தரோட அசிஸ்டன்ட் அனந்து சார் இதை நோட் பண்ணியிருக்காரு. நோட் பண்ணிட்டு அவங்களோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, அந்த பையன் போயிட்டு இருக்கானே எதுக்கு வரான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, பாலச்சந்தர் சார் இவரை பார்த்துட்டு சினிமாவில் நடிக்க சான்ஸ் தரேன் வான்னு சொல்லியிருக்காரு, சென்னைக்கு வந்திருக்காரு, வந்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அனந்துங்கிறவர் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயப்பா அந்த பையன் வேற பேங்க் கர்நாடகா மாநிலத்துல வந்திருக்கான், அவன் நம்ம தமிழ்நாட்டை நம்பி வந்திருக்கான், இங்க வந்த ஒருத்தவனுக்கு நம்ம அவன் எங்க தங்கியிருக்கான், அவன் எப்படி சாப்பிட்றான், என்ன பண்ணினா ஏதாவது கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனந்து சார் கேட்டிருக்காரு. ஏன்னா அனந்து சார் நோட்டீஸ் பண்ணின விஷயம் என்ன அப்படின்னா, 4-5 நாள் ரஜினிகாந்த் ஸ்டுடியோ இதுக்கு அவரோட ஆபீஸ் பாலச்சந்தர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கான், ஒரே பேண்ட் சட்டையில தான் போயிட்டு இருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்னா, அடுத்த பேண்ட் சட்டு வாங்கறதுக்கு அவர் கையில காசு இல்லையா, என்ன எதுன்னு தெரியல. இந்த பாலச்சந்திர சாரோட அசிஸ்டன்ட் அனந்து நோட் பண்ணிட்டு உடனே அவரோட டெய்லரை வர சொல்லி, கம்பெனி டெய்லரை வர சொல்லி, ரஜினிகாந்த் வந்த உடனே அவருக்கு பேண்ட் செட்டை அளவு எடுத்து அவருடைய சொந்த காசுல 3 செட்டு ரஜினிகாந்துக்கு வாங்கி தர சொல்லியிருக்காரு. இது ரஜினிகாந்துக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினது அனந்து சார் சொல்லிட்டார்.
இப்ப ரஜினிகாந்த் நடிச்ச அண்ணாமலை அந்த படத்தோட டைட்டில் செலக்ட் பண்ணினவர் யாருன்னு பார்த்தோம்னா அவர் பாலச்சந்தர் சாரோட அசிஸ்டன்ட் வந்து அனந்து சார் தான். அதை தவிர அந்த படத்தோட டைரக்டர் முதல்ல வந்து அண்ணாமலையில யாரை போடதா இருந்ததுன்னா வசந்த் சாரை போடதா இருந்தது டைரக்டர். ஆனா வசந்த் சாரை போட வேண்டாம், சுரேல் கிருஷ்ணாவை போட்டா படம் இன்னும் நல்லா வரும், ரஜினிக்கு ஏத்த டெம்பர்மெண்ட் சுரேல் கிருஷ்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அது வந்து பாத்தீங்கன்னா பாலச்சந்தருக்குன்னு ஒரு தனி, அந்த டீமுக்குன்னு ஒரு தனி ரெகக்னைசேஷன் இருக்கு. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, ரஜினிகாந்தோட படத்துல நீங்க பாத்துருந்தீங்கன்னா அந்த அண்ணாமலை அதாவது ஸ்டைல் அப்படிங்கறத வந்து பாலச்சந்தர் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து ஆணித்தனமா பதிய வச்சார். ரஜினிகாந்தை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன்ல சொல்லும் போத யாரு என்ன சொன்னாலும் உன் ஸ்டைல்ல இருந்து நீ காம்ப்ரமைஸ் பண்ணாத. ரஜினிகாந்தோட ஆரம்ப காலகட்ட படங்கள்லாம் நீங்க பாருங்களேன், பார்க்கும்போது இந்த 3 முடிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரஜினிகாந்தோட படங்கள்லாம் பார்க்கும் போதுன்னா அதுல ரஜினிகாந்த் பண்ணக்கூடிய அந்த ஸ்டைல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாலச்சந்தர் என்கரேஜ் பண்ண வச்ச ஸ்டைல் தான் வந்து ஜாஸ்தி. கூப்பிடுவானா ரஜினியை கூப்பிட்டு சொல்லுவானா, உன்னை பஸ்ல பார்க்கும்போது சிகரெட் தூக்கி போட்டு வாயில பிடிப்ப, அப்படியே சிகரெட்டை வாய்க்குள்ளேயே சுத்துவ, எல்லாம் பண்ணுவேன், இப்ப அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற, அதெல்லாம் பண்ணியா டைலாக் பாட்டு ஓடிட்டு இருக்கணும், நீ பாட்டு பண்ணு அப்படிம்பாரா. எதுக்கு சொல்றேன்னா அந்த ஃப்ரீடம்னு ஒரு டைரக்டர் கொடுக்கணும், அதான் உண்மையான விஷயம். அந்த மாதிரி ரஜினிக்குன்னு உன்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜி நடிப்புல பெரிய ஆளா இருக்கான், எம்ஜிஆர் சண்டையில பெரிய ஆளா இருக்கான். ரஜினிகாந்த் அப்படின்னா நீ ஒரு ஸ்டைல், உன்னோட ஒரிஜினாலிட்டி ஸ்டைல் தான், அதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் ஆணித்தனமா சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். அதை ரஜினி ஃபாலோ பண்ணின்னு வந்ததுதான். அதே மாதிரி அண்ணாமலை படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைலாக்ல ரஜினி சொல்லுவார், சரத்பாபுவை பார்த்து சொல்லுவார், அசோக் நீ வந்து பணத்திமுறனால என்னோட வீட்டை இடிச்சுட்ட, என்னை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்ட, உன் டைரியில உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ, இதே நாள் நீ எப்படி என்னை அழிச்சு நடுத்தருல கொண்டு வந்து நிறுத்தினியோ அதே மாதிரி ஒன்ன நான் வந்து அழிச்சு நடுத்தருவுல கொண்டு வந்து வைக்கல அப்படின்னா என் பேர் வந்து அண்ணாமலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி தான் ஷாட். அப்படிதான் சொன்ன ஷாட்டு. சுரேஷ் கிருஷ்ணா கூட அவனோட ஒய்ஃப் எல்லாருமே கூட இருக்காங்க. ஆனா ரஜினிகாந்துக்கு சொல்றேன், அந்த பிளட்லயே ஊறின விஷயம் அந்த ஸ்டைல். ரஜினிகாந்த் அதே மாதிரி இந்த டைலாக பேசுறார். பேசும்போத இதே நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ, என்ன நீ எப்படி நடுத்தருல நிக்க வச்சோ அதே மாதிரி நான் உன்னை நடுத்தருல நிக்க வைக்கல அப்படின்னா என் பேரு மலை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு தொடையில அப்படி தட்டி விட்டு திரும்புவார் ரஜினி. அந்த ஷார்ட் கேமரா ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் கட் சொல்லவே இல்லை. இந்த ஷார்ட் முடிஞ்ச ரஜினி திரும்பி அப்படி போனதுக்கு அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லி முடிச்சேன்னு சுரேஷ் நான் ஓடி வந்து ரஜினியை கட்டின்ட்டு சொன்னாராம், எப்படி நீ அந்த இடத்துல பண்ணின, தொடைய தட்டி அந்த ஷார்ட் நீ பண்ணின அப்படி. ரஜினி சொன்னாரா, எனக்கு தெரியல, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்தது. இதுதான் சார் ரஜினிகாந்த். அதாவது ஸ்டைல், த மீனிங் ஆஃப் ஸ்டைல், த என்சைக்ளோபீடியா ஆஃப் ஸ்டைல் யாருன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒன் அண்ட் ஒன்லி ரஜினி தான். அதை வந்து ஆணித்தனமா சொல்லலாம். ஏன்னா ரஜினி வந்து பாத்தீங்கன்னா பட்ட கஷ்டங்கள் அப்படி, பட்ட வலிகள் அந்த மாதிரி. நீங்க முள்ளும் மலரும்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, மகேந்திரன் சார் பண்ணின படம். அந்த படத்துல வந்து ரஜினி ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டு அப்பதான் ஹீரோ சான்ஸ் வந்து ஹீரோ லெவல்ல வந்து முன்னேறிட்டு வரக்கூடிய சமயம். அப்ப வந்து மகேந்திரன் வந்து முள்ளு மலரும் அந்த படத்தை எடுக்கிறார். அதோட கான்செப்ட் என்ன, அந்த படத்தோட கருத்து, அந்த கதை என்னன்னு பார்த்தோம்னா அண்ணன் தங்கச்சியை பேஸ் பண்ணி வைக்கக்கூடிய கதை. காளிங்கிற கேரக்டர் வந்து ரஜினிகாந்தோட கேரக்டர். இந்த காளிங்கிற கேரக்டர் வந்து அடமெண்டான கேரக்டர், திமிரு பிடிச்ச கேரக்டர். அப்படிங்கிறதுனால ரஜினிக்கு மேக்கப் எல்லாம் கிடையாது. அந்த படத்துல நீங்க ரஜினியை பாருங்க, மேக்கப்பே கிடையாது ரஜினிக்கு. ரஜினி ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் இருப்பாரு. அதே மாதிரி ராமே ஆண்டாலும் ராமணன் ஆண்டாலும் ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ரஜினிக்கு சுத்தமா மேக்கப்பே கிடையாது, டான்ஸ் கோரியோகிராஃபும் கிடையாது. உன் இஷ்டம் போல ஆடுன்னு சொல்லிட்டாரு மகேந்திரன். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரிஜினாலிட்டி ரியாலிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த முள்ளும் மலரும் படம் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து மகேந்திரனை காரி துப்பினாராம். காரணம் ஏன்னா இவனை எப்படி நீ ஹீரோவா போட்ட, ரஜினிகாந்த் இவனை எப்படி நீ ஹீரோவா போட்ட, கூட சந்திரபாபு நடிச்சுட்டு இருக்கான், அவனை நீ செகண்ட் ஹீரோவா போட்டிருக்க, அவனை நீ ஃபர்ஸ்ட் ஹீரோவா போட்டுட்டு இவனை நீ சைடு ஹீரோவா போட்டிருக்கலாம்ல. படத்துல இவனை பேஸ் பண்ணி எப்படியா நீ கதையை வச்ச, இந்த படத்தை எவன் பார்க்க வருவான். எவ்வளவு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், எவ்வளவு ஒரு நெகட்டிவான தாட்ஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரொடியூசரோட மனசுல இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ மகேந்திரன் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இதுதான் சார் டைரக்டரோட கான்ஃபிடன்ஸ் சொல்லணும். இந்த காளிங்கிற கேரக்டருக்கு ஏத்த ஒரே நடிகன் ரஜினி, இவன் மாத்திரம் தான், வேற யாரும் கிடையாது. நீ ப்ரொடியூசரா பணம் கொடுக்கலன்னா வெளியில போய்க்கோ, நான் வேற ஆளை வச்சு படம் எடுத்துக்கிறேன். ஆனா இந்த படத்தோட ஹீரோ வந்து இவன் தான். அப்போ அதை சொல்லக்கூடிய தைரியம் எவ்வளவு பேருக்கு வேணும். அப்போ ரஜினிகாந்த் இவனதான் ஹீரோவா நிக்க வச்சு இந்த படத்தை நான் ஹிட் பண்ணி காட்டுறேன்னு மகேந்திரன் ஹிட் பண்ணி காமிச்சார். ஃபர்ஸ்ட் 2 வாரம் தியேட்டர்ல யாரும் கிடையாது, ரஜினிகாந்த் மகேந்திரன்
கூட அசிஸ்டன்ட் 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். படத்துக்கு யாருமே பார்க்க வரல. ஏன்னா விளம்பரம் பண்ணதுக்கு காசு கிடையாது மகேந்திரன் கையில. அப்புறம் அவங்கள்ட்ட இருக்க நகைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வித்து விளம்பரம் பண்ணி அந்த படத்தை பாத்தீங்கன்னா சில்வர் ஜூப்ளி படமா ஆக்கினாங்க. மக்கள் அதுக்கப்புறம் ரெகக்னைஸ் பண்ணி வரவேற்பு கொடுத்து அந்த படத்தை பெரிய படமா ஆக்கினாங்க. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு ஒரு மகேந்திரன் துணிஞ்சு ரஜினியை போடல அப்படின்னா இன்னைக்கு ரஜினியோட வாழ்க்கையில இவ்வளவு தூரத்துக்கு வந்திருப்பாருங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கும். காரணம் ஏன் அப்படின்னா, அந்த டைரக்டர் அவர் மேல வச்ச அந்த அபிமானம்ங்கிறது அதான் ஒரு உண்மையான விஷயம். இதுதான் சார் ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயம். ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா, ஜாதகத்துல உனக்கு சாதகமான காலகட்டம், சாதகமான தசாபுக்தி உள்ள வரும்போதுதான் உன்னோட ஆசைகளும் எண்ணங்களும் ஈடேறும். அதான் உண்மையான விஷயம். நம்ம எவ்வளவுதான் உடம்புல எண்ணெய் தடவி கீழே புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் நமக்கு வக்கரமான காலகட்டத்துல எவ்வளவு முயற்சிகள் பண்ணினாலும் வெளியில வரவே வராது. அதே சாதகமான காலகட்டமும் நேரமும் உன்னோட ஜாதகத்துல கட்டத்துல இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா எழுதி வச்சுக்கோ, உன்னோட முயற்சி முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ரஜினியா சொல்லலாம், காரணமா சொல்லலாம். ஏன்னா ரஜினி பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு பாப்புலர் சினிமால ரஜினிகாந்துக்கு இப்ப இருக்கக்கூடிய இடம் சூப்பர் ஸ்டாருங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கிடையாது. வேர்ல்டு உலகம் எங்கும் ஒரு ரஜினிகாந்த் பத்தி எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு ஒரு பெரிய அங்கீகாரம் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்குன்னா நிச்சயமா அவரோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமையா இருக்குன்னு தானே அர்த்தம். அதுல நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாரும் முயற்சி பண்றான் சார், நானும் முயற்சி பண்றேன், நீங்களும் முயற்சி பண்றீங்க சார். உங்க முயற்சி என் முயற்சி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா, இங்கதான் விஷயம், இங்கதான் கட்டங்கள், இங்கதான் ஜாதகம், இங்கதான் கிரகங்களோட தன்மை நிக்கிறது. வெளியில சொல்லிக்கலாம், பேசுறவன் பேசிக்கலாம், ஜாதகம் ஒண்ணும் கிடையாது, முயற்சி இருந்தா பெரிய ஆளாம், பண்ணிப்பாரு, முயற்சி பண்ணிப்பாரு, வந்துருவியா? வெறும் முயற்சி வச்சுன்னு வந்துருவியா? நீ கட்டங்கள் சாதகமாகணும், உன்னோட தசாபுக்தி நல்லா இருந்தாதான் உன்னை தூக்கி நிறுத்தும் மேல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. குட் நைட் சொல்லிட்டு படுத்துக்கிற, காத்தால குட் மார்னிங் சொல்றதுக்கு நீ இருப்பியா இல்லையாங்கிறதே நம்ம கையில கிடையாது, அதுவே கிரகங்கள் கையில தான் இருக்கு. அப்படிங்கும் போத நம்ம இதெல்லாம் பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. அதனால ஒரு தீர்மானமா வச்சுக்கோ, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கம்முன்னு விட்டுறணும். அதை பத்தி நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. அதான் உண்மையான விஷயம். நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, ஜோதிடம் கிடையாது, ஜாதகம் போய் அப்படின்னு சொல்றவங்களாம் சொல்ற ஒரே ஒரு விஷயமா தான், உன் ஜாதகத்தை கொண்டு போய் ஜாதகத்தை காட்டியா, அவன் அந்த வண்டவாளத்தை கிழிகையும் கிழிப்பான். அதான் நான் சொல்லக்கூடிய விஷயம், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால என்னடா ஜோசியர் இப்படி ரொம்ப ஹார்ஷா பேசுறாருன்னு நினைச்சுக்காதீங்க. சொல்றேன், ஏன்னா சில விஷயங்கள் நானும் மனுஷன் தானே, சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் நம்பிதான் ஆகணும். இப்ப ரஜினிகாந்தோட ஜாதகத்தை நிச்சயமா பாத்தீங்கன்னா, அவர் ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த ஹைலைட்ஸ் தான் இன்னைக்கு அவரை பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய பொசிஷன்ல உட்காத்தி வச்சிருக்காரு. அது மறுக்க முடியாத உண்மை, எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ரஜினிகாந்த் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா முதல்ல ப்ரொடியூசர் நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு கோடி டச் ஆகும் தான். அப்படிதான் எல்லாரோட மத்தியிலையும் ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய விஷயம். அப்படிங்கும்போது அன்னைக்கு காலகட்டத்துல ரஜினி பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களோட தன்மைகள் தான். முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களே. இந்த பதிவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். அது தவிர ஜாதகத்துல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க என்னோட கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 அதை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் நல்லபடியா கிளியர் பண்ணி வைக்கிறேன் நேயர்களே. பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி, வணக்கங்கள், சந்தோஷங்கள்.